தமிழ்நாட்டினுடைய நெல் களஞ்சியமாக விளங்கக்கூடிய தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களை பாலைவனமாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் கொடுத்த தீர்ப்பின்படி மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களுக்கும் சற்றேறக்குறைய 40 டிஎம்சி நீர் தமிழகத்துக்கு வந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் துவங்கப்பட வேண்டிய குறுவை சாகுபடி இந்த ஆண்டு நடைபெறவில்லை. கடந்த 1 மாத காலமாக திருவாரூர், நாகை, தஞ்சை மாவட்டங்களுடைய பல பகுதிகளில் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் தினமும் தெருவுக்கு வந்து போராடக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய 40 டிஎம்சி தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுகியிருக்க வேண்டும், அல்லது காவிரி மேலாண்மை வாரியத்தை அணுகியிருக்க வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்று 2.5 மாதங்கள் ஆன நிலையில் தமிழ்நாட்டினுடைய மிக ஜீவாதாரமான இந்த பிரச்சனை குறித்து இன்று ஆட்சி இருக்கக்கூடிய விஜய் அவருடைய அரசு மிகுந்த மெத்தன போக்கை கையாளுகிறது. இந்த அரசினுடைய பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு கர்நாடக அரசு வெந்தபுண்ணிலே வேலை பாய்ச்சுவதைப் போல மேகதாது என்ற அணையை கர்நாடகத்துக்குள் கட்டுவதற்கு தீவிர முயற்சி எடுத்து வருகிறார். எனவே தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நானே பத்திரிகையாளரிடத்தில், செய்தியாளரிடத்தில் ஏறக்குறைய 4 முறை வேண்டுகோள் வைத்தோம். தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும், பிரதான அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வைத்திருக்கிறார். அதேபோல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட இதை பற்றியெல்லாம் பாராமுகமாக இன்று அரசு இருக்கிறது. இனியும் பாராமுகமாக இருந்தால் தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உணவு பற்றாக்குறைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்படும். எனவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு முதல்ல கர்நாடகத்திலிருந்து டிஸ்ட்ரெஸ் பீரியட் என்று அழைக்கப்படக்கூடிய மிக வறட்சியான காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு ஆளுங்கட்சி எந்த முயற்சியும், அதாவது ஆட்சியாளர் எந்த முயற்சியும் எடுக்காத இந்த வேளையில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமுகமாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் வருகிற 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அக்காடு ஹோட்டலில் காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், பிரதான அரசியல் கட்சி, தேசிய அரசியல் கட்சிகள், மாநில அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. நானே பல தலைவரிடத்திலே பேசியிருக்கிறேன். அனைவருமே அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். யார் என்பதை இன்னும் ஒரு நாளில்